முருகர் வழிபாடு பண்ண கலவரம் வருமா? முருகரை எடுத்துட்டு ஊர்வலம் போல ஒரே இடத்துல உட்கார போகிறோம், அங்கே அறுவடை வீட்டையும் கொண்டு வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம். இதில் என்ன கலவரம் வரத்துக்கு என்ன இருக்குது? இதில் என்ன எங்களுக்கு என்ன அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா என்ன இருக்குது? இந்துமணி அரசியல் கட்சியா? நாங்கள் ஏதாவது தேர்தலில் நின்று இருக்கோமா? அரசியல் கட்சியை ஆதரிக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் இல்லையா? நீங்கள் பிஜேபி ஆதரிக்கலையா? நரேந்திர மோடி ஆதரிக்கலையா? நயனா நாகேந்திரன் ஆதரிக்கலையா? ஏன் நடத்தணும்? ஏன் நடத்தக்கூடாதா? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? அவங்களுக்கு தான் பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்காங்களா? நாங்கள் மட்டும் தான் போட்டிருக்கோம். அவங்க தமிழ் முருகன் மாநாடு, தமிழர்கள் நம்ம எல்லாரும் வந்து இன ரீதியா தமிழர்களா ஒன்றிணையணும் அப்படிங்கிற புள்ளியில் நடத்துறாங்க. ஆனா நீங்க நம்மளாம் இந்துக்கள், இந்து கடவுள் அப்படிங்கிற இடத்துல முருகனை சுருக்குறீங்க. தமிழர்கள் இந்துக்கள் இல்லைங்கிறீங்களா? தமிழர்கள் வேற, இந்துக்கள் வேறங்கிறீங்க. அப்துல் கலாம் தமிழரா? தமிழர் இல்லையா? தமிழர் தான், அதுல மாற்றமே இல்லை. சரி, எப்படி அவரை தமிழர் நான் சொல்றேன்? இல்ல, எப்படி தமிழர்னு சொல்றீங்க? அப்துல் கலாம் அவர் ஏன் தமிழர்னு சொன்னா, தமிழ்நாட்டில் பிறந்தவர் மட்டுமில்ல, தமிழ் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர். நீங்க உண்மையிலேயே முருகனை முப்பாட்டம்னு நினைக்கல. நீங்க முருகனை முப்பாட்டம் நினைக்கல, அவர் கடவுள் பண்றீங்க. இல்ல முருகனை கடவுளாக நினைக்கிறவன் முப்பாட்டம் நினைக்கல. யார் கடவுளாக? யார் கடவுள்? முருகனை கடவுள். யார் கடவுள்? முருகன் கடவுள். அது எப்படி கடவுளானாரு? எனக்கு கடவுள். அதான் சார், எப்படி கடவுளானாரு? எனக்கு கடவுள். குறிஞ்சிரணத்தின் தலைவன் முருகன் இலக்கிய கூறுகள் சொல்லுது. கரெக்ட். திருமுருகாற்று படை சொல்லுது. கரெக்ட். அப்ப அத முப்பாட்டம்னு சொல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுல முருகனை போற்றி பாடினார். ஆனா அது உங்களுடைய கண்களுக்கு தெரியல. நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் ஏன் சார் போனார் திமுக மாநாடு? யாரு அர்ஜுன் சம்பத்? யாரு அவரு? யார் அர்ஜுன் சம்பத்? எனக்கு தெரியாது. அவர் போனார்னா அவர்கிட்ட கேளுங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்க அவரை ஆதரிக்கிறது இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நானும் கலவனா கூட ஒரு 3 மணி நேரத்துல இலங்கைக்கு போயிடலாம். ஈழத்துல கதிர்காமம். நான் தமிழ்நாட்டு விஷயத்துல பேசிக்கிறேன். அமைப்பு தமிழ்நாட்டு அமைப்பு. முருகன் யாரு? நான் சொல்றேன். இல்ல முருகன் யாரு? முருகன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுள். உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. நான் தமிழ்நாட்டுல, நான் இந்த அமைப்பே தமிழ்நாட்டு அமைப்பு. தமிழ்நாட்டை தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் அமைப்பு கிடையாது. அமெரிக்கால ஒரு இந்து பாதிக்கப்பட குரல் கொடுக்குறீங்களா? நான் அதான் சொல்றேன். பாகிஸ்தான் இந்து பாதிக்கப்பட குரல் கொடுக்குறீங்களா? ஏன் ஈழத்துல இந்து பாதிக்கப்பட குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் குரல் கொடுக்கல? நாங்க தான் குரல் கொடுத்தோம். நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? கதிர்காமம்ன்ற கோயிலுடைய பேர்ல சிங்களத்துல போத்தல் வச்சிருக்கான்ல, ஒரே ஒரு இந்து முன்னணி அமைப்பு யாராவது ஒருத்தர் போய் எதுக்கு சிங்களத்துல பேர் வச்சுங்க, தமிழ் எங்கன்னு போராட்டம் பண்ணீங்களா? ராஜபக்சேனா ஒரு பார்வை, ஸ்டாலின்னா ஒரு பார்வை. இல்ல ஸ்டாலின் என்ன கோயிலுக்கு நான் தான் வாண்டேன், நீங்க வர மாட்டீங்க. நீங்க வர மாட்டீங்க. இந்து மத கடவுளுடைய கோயிலை சதைச்சவர், தமிழ் பேரை அழிக்கிறவர், சிங்கள பேரினவாதத்தை போட்டு திணிக்கிறவர், அவரை நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க, வரவேற்பீங்க, பாராட்டுவீங்க. நான் என்ன சொல்றேன், ஒற்றை பார்வையில பார்த்தா 2 பேரும் கோயில் அடிச்சவங்க தான். தப்பான பார்வை. ஏன் ஒருத்தர் ஒரு சிங்கள பேரினவாதத்தினுடைய மண்டையில திணிக்க வச்சு இங்க தமிழ்நாட்டுல இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கோயில் அடிச்சாங்க. பொய் பரப்புரை சார் இது. ஏன் அப்ப ஏன் கோயில் அடிச்சாங்க? ஆதாரத்தை கொடுங்க சார். எதுக்கு அடிச்சாங்கன்னு சொல்லுங்க. சேகர் பாபு உங்ககிட்ட வந்து இந்து மதத்தை வெறுக்கிறேன், இடியாட் புல்டோசர் வச்சு சொன்னார். சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொன்னது என்ன அர்த்தம்? ராஜபக்சே ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதுக்கு காரணமே பிரதமர் நரேந்திர மோடி தான். Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக இந்து முன்னணி அமைப்பினுடைய நிர்வாகி, செய்தி தொடர்பாளர், மரியாதைக்குரிய திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமை. மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்றதுல. சந்தோஷம். முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி அமைப்பு வந்து முன்னெடுக்கிறீங்க. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான வலதுசாரி இந்துத்துவ முகங்களை வந்து இந்த முருக மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீங்க, வரப்போறாங்கன்றதை பார்க்குறோம். நீதிமன்றத்தில் திருப்பியும் அதற்கான சரியான ஒரு ஒப்புதலையும் கேட்டிருக்கீங்க. எதற்காக இந்த மாநாடு? இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன? ஜூன் 22 தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? ஜூன் 22 தேதிக்கெல்லாம் ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் முருகக்கடவுள் வழிபாடுங்கிறது ரொம்ப சகஜமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதே தமிழ்நாட்டில் தான் முருகர் கோவில்கள், முருகரை போற்றி பாடக்கூடிய கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, வக்கரமாக பேசக்கூடிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்குது. அதனால் அதே மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் முருகர் கோவிலை ஒட்டியே இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த நிகழ்வு அமைய போகுது.
அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஒரு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 5 லட்சம் முருக பக்தர்கள் ஒன்றா சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் ஒரே சமயத்தில் சொல்கிறோம். இந்த 2 விஷயத்தை மையப்படுத்தி தான் மாநாடு நடக்க இருக்கு. அதற்கான ஏற்பாடு தான் மதுரையில் வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி அது மாநாடுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நீதிமன்றத்திலையும் அனுமதி கேட்டுருக்கிறீங்க, டேட்டுக்காகன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரொசீஜர் என்ன போயிட்டு இருக்காங்க? அதாவது நீங்கள் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்கோம். நீதிமன்றத்தில் முதல்ல காவல்துறைக்கு மனு கொடுத்துருந்தோம். காவல்துறை எப்பவுமே 48 மணி நேரத்தில் கொடுக்கணும்னு பலமுறை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனாலும் கூட நீதிமன்றம் அனுமதி காவல்துறை அனுமதி கொடுக்கறத பற்றி பேசலை. அதே மாதிரி ஒரு 35 கேள்விகளை கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுத்துருக்கோம். ஆனாலும் கூட அது சம்பந்தமான இன்னும் முடிவெடுக்கலை. ஒரே நாளில் எங்களுக்கு 35 கேள்வியை கொடுத்து உடனடியாக பதில் கொடுங்க, ஒரு நாள் டைம்னு சொன்னாங்க. உடனடியாக கொடுத்த 3 மணி நேரத்தில் நாங்கள் ராத்திரி 11:30 மணிக்கு கொடுத்தாங்க. விடியற்காலில் 3:30 மணிக்கு கமிஷன் ஆஃபீஸை தட்டி இந்த அப்படிங்கன்னு பதில் கொடுத்தோம். நாங்கள் பதில் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஏன்னா எங்கள் கையில் நாங்கள் என்ன பிளான் என்ன திட்டம் எல்லாத்தையும் மிக தெளிவாக இருக்குது. அதனால் கொடுத்தாச்சு. ஆனால் காவல்துறை இன்னும் கூட அனுமதி பற்றி பேசவே இல்லை. இன்னும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்களா, என்ன காரணம் தெரியாது. ஆகையினால நீதிமன்றத்தில் அவங்க சொல்லும் பொழுது, நீதியரசர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் ஏன் ஒன்றும் அனுமதி பற்றி சொல்லலை, 13ஆம் தேதி தேதி போட்டிருக்காங்க. அந்த 13ஆம் தேதி அன்னைக்கு முழுக்க இந்த வேலையை இதுக்கான என்னன்னு பதில் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதையும் சேர்த்து வரும். ஆனால் நீதிமன்றத்துக்கு நாம் போனதுக்கு காரணம், அந்த இடத்துல அறுபடை வீடுனுடைய, அதாவது நம்முடைய 6 படை வீடு, அந்த 6 படை வீட்டினுடைய கோவில்களுடைய மாதிரி அங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி அதற்கான பூஜையை நடத்த போகிறோம். நம்ம மாநாடு 22ஆம் தேதி 10ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரைக்கும் காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் அந்த இடத்துல பூஜை பண்ண போகிறோம். அறுபடை வீட்டிலேருந்து பூஜிக்கப்பட்ட வேல்கள் கொண்டு வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதற்கான பூஜை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கேட்டிருந்தோம். தனியாக அனுமதி கேட்டிருந்தோம். அதுக்கு அனுமதி மறுத்ததுனால நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ஏன் உங்களுடைய வேலைகள் எல்லாமே இரட்டை நிலைப்பாடோடு இருக்குது, தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் ஏன் ஒரு சார்பாக ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டீங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஏன் அரசியல் ரீதியாக இதெல்லாம் பிரித்து பார்க்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் பொதுவாக சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர யார் நடத்துகிறாங்க ஏன் நடத்துகிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன கவலை? அதனால நீங்கள் ஒரே மாதிரி எல்லாரையும் நடத்தணும். சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. வேற ஒருத்தருக்கு மாநாடு நடத்துறீங்க, அதே இடத்துல 4 நாள் மாநாடு நடத்துகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறீங்க, இதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படியெல்லாம் சொல்லி திங்கக்கிழமை அதை போஸ்ட் பண்ணாங்க. இது வெள்ளிக்கிழமை நடந்தது. திங்கக்கிழமை போஸ்ட் பண்ணாங்க. திங்கக்கிழமை இவங்க நாங்கள் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, அதுவும் இல்லாமல் மாநாட்டுக்கான அனுமதி விஷயம் 2 சேர்த்தே பேசிடுவோம் அப்படிங்கிறதுனால 13ஆம் தேதி போட்டிருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி மட்டும் அந்த ஒரு நாள் மாநாடு நடத்துகிறீங்க அப்படின்னா அது தடுக்கக்கூடாது. அது ஒரு அமைப்பினுடைய ஒரு கருத்துரிமை சார்ந்தது. நீங்கள் அதை பரப்புரை பண்ணுறீங்க, தவறு இல்லை. ஆனால் ஒரு 10 நாள் 15 நாள் அதை பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் சம் அஜெண்டா. ஒரு கலவர நோக்கத்தோட, ஒரு பிளவு நோக்கத்தோட நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு காவல்துறையோ தமிழக அரசோ ஒரு அச்ச நிலைப்பாடு கொண்டிருப்பதில் என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? முருகர் வழிபாடு பண்ணால் கலவரம் வருமா? முருகரை எடுத்துட்டு ஊர்வலம் போல ஒரே இடத்துல உட்கார போகிறோம். அங்கே அறுபடை வீட்டையும் கொண்டு வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம். இதில் என்ன கலவரம் வரத்துக்கு என்ன இருக்குது? இதில் என்ன எங்களுக்கு என்ன அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா என்ன இருக்குது? எந்த இடத்துல மாநாடு நடக்க போதோ நாங்கள் மாநாடு சம்பந்தமாக அனுமதி கேட்கும் பொழுதே அங்கே அறுபடை வீட்டினுடைய அருட்காட்சி நடக்க போகுதுன்னு எழுதி கொடுத்துருக்கோம். அது 10 நாளுங்கிறதுனால தனியாக கொடுங்கன்னு சொன்னதுனால தனியாக கொடுத்துருக்கோம். அது கொடுத்தா அதே இடத்துல தான் இருக்க போகுது. அதுவும் காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் தான் பூஜை பண்ண போகிறோம். இதில் என்ன கலவரம் வரப்போகுது? அப்போ தமிழ்நாட்டில் முருக வழிபாடு நடந்தால், தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாடு நடந்தால் கலவரம் வரும்னு சொல்கிறீங்களா? மற்ற எந்த கடவுள் வழிபாடு பண்ணாலும் பரவாயில்ல, கலவரம்லாம் வராது. விநாயகரையும் முருகரையும் சிவனையும் வழிபாடு பண்ணால், தமிழ் கடவுளை வழிபாடு பண்ணால் கலவரம் வருமா? கேள்வி நம்மளோட. இல்லை, இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான். இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணால் கலவரம் வருமானு கேட்குறீங்க. இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இவங்கள வழிபாடு தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக 1000 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்து முன்னணி அமைப்பு, பிஜேபி போன்ற வலதுசாரி கட்சிகள் இதை ஆதரித்து பண்ணும்போது தான் கலவரம் வருமோன்னு எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் வாங்க, சேர்ந்து பண்ணுவோம். நாங்கள் அதான் கூப்பிடுறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இது அரசியல் மாநாட்டில் ஆன்மீக மாநாடு, எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். யாரெல்லாம் தமிழன்னு சொல்கிறீங்களோ, தமிழ் கடவுள் முருகனை வழிபாடு பண்ணுறதுக்கு வாங்க, சேர்ந்து பண்ணுவோம். நீங்கள் அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து நாங்களுடைய அழைப்புதல் போட்டதுலேருந்து எல்லா கட்சியை பார்த்து, சர்வ கட்சியை பார்த்து கொடுக்க ஆரம்பித்தோம். நீங்கள்லாம் வாங்க, சேர்ந்து பண்ணுவோம்.
நாங்கள் சீமான் பார்த்து கொடுத்துருக்கோம், நாங்கள் நம்ம எடப்பாடியாரை பார்த்து கொடுத்துருக்கோம், எல்லாரையும் பார்த்து கொடுத்து, அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து கொடுத்துருக்கோம், நம்ம ஜி.கே. வாசன் ஐயா பார்த்து கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெரிய கருப்பன் அவர்களையும் ஏவா வேலு அவர்களையும் பார்த்து கொடுத்துருக்கோம். திமுக அதிமுக இதெல்லாம் எந்த வித்தியாசமும் எங்களுக்கு இல்லை. நீங்கள் எல்லாரும் வாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிற அத்தனை பேரையும் நாங்கள் வாங்கன்னு கூப்பிடுறோம். வாங்க சேர்ந்து பண்ணுவோம். இந்து முன்னணியும் சேர்ந்து நடத்துறதுனால இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு தானே தவிர இது முழுமையான முருக பக்தர்கள் அங்கே போக மாட்டாங்கன்னு தமிழக அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு. உங்களுடைய மறுப்பு என்ன? அதாவது இந்து முன்னணி அரசியல் கட்சியா? நாங்கள் ஏதாவது தேர்தலில் நின்று இருக்கோமா? அரசியல் கட்சியை ஆதரிக்கக்கூடிய அமைப்பு நீங்க இல்லையா? நீங்க பிஜேபி ஆதரிக்கலையா? நரேந்திர மோடி ஆதரிக்கலையா? நயனா நாகேந்திரன் ஆதரிக்கலையா? நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிக்கு, எல்லா கட்சிக்கும் இந்துக்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவிங்கன்னு அனுப்புகிறோம். யார் அதிகமாக ஏற்றுக்கிறாங்களோ அந்த கட்சியை ஆதரிக்கிறோம். நாங்கள் திமுகவை ஆதரிச்சிருக்கோம். சென்னையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுகவுடைய வேட்பாளர் அன்பழகன் எம்எல்ஏ கேண்டிடேட்டு நாங்கள் நின்று அவருக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து இந்த அரசியல் கட்சி தான், இந்த அரசியல் கட்சி தான் அப்படின்லாம் இல்லை. நாங்கள் ஆன்மீக அமைப்பு, நாங்கள் இந்துக்களுக்காக, இந்துக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய அமைப்பு. இதில் இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி இல்லை. பெருவாரியான எங்களுடைய இந்துக்களுடைய நலன் காக்கக்கூடிய கோரிக்கைகள், நாங்கள் அனுப்பக்கூடிய கோரிக்கைகளை எந்த கட்சி ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் ஆதரவு கொடுக்க தயார். நீங்கள் ஆளுங்கட்சி, நீங்கள் ஏற்றுக்குங்க, நாங்கள் தாராளமாக உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் அதில் மாற்றமே இல்லையே. இல்லை, இந்த முருகன் மாநாட்டுக்கு வந்து நீங்கள் பவன் கல்யாண் அவர்கள் வராங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்படுறோம். யோகி ஆதித்யநாத் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அவர்கிட்ட ஒப்புதல் கேட்டுக்கிறதா செய்திகள் கேள்விப்படுறோம். தமிழ் கடவுள் முருகன், முப்பாட்டன் முருகனும் நிறைய பேர் உச்சரிக்கிறாங்க. அப்படியாக நீங்கள் வரையறுக்கக்கூடிய முருகன் அவர்களுக்கு, முருகன் அப்படிங்கிற கடவுளுக்கு இவர்களுடைய வருகை அப்படிங்கிறது எதன் காரணமாக நீங்கள் அழைப்பு விடுக்கிறீங்க? அதாவது இப்போ யோகி ஆதித்யநாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சன்னியாசி. நாங்கள் அவர் வந்து முதல்வராக இருந்தாலும் ஒரு சன்னியாசி அடிப்படையிலே காவி உடுத்தியவர், இப்பொழுதும் முதல்வரான பிறகும் காவியிலே இருக்கக்கூடியவர், ஒரு மடாதிபதியும் கூட. அதனால் அவரை கூப்பிட்றோம். ரெண்டாவது பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் முருகர் மேலே அதிகமான பக்தி கொண்டவர். நாங்கள் இன்னொரு இவங்கெல்லாம் ஏன் தமிழ்நாட்டு முதல்வரையே நாங்கள் கூப்பிட ரெடியாக இருந்தோம். தமிழ்நாட்டு முதல்வருக்கு அழைப்பு கொடுக்கறதுக்காக நாங்கள் உங்களை நேரில் சந்தித்து இந்த மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக அழைப்பதை கொடுக்க வருகிறோம் அப்படின்னு சொல்லி நேரம் ஒதுக்கித்தாருங்கன்னு கேட்டோம். நேரம் கொடுக்கல. பவன் கல்யாண் கிட்ட கேட்டோம், நேரம் கொடுத்தார், வாங்கன்னு கூப்பிட்டோம், வரேன்ட்டு இருக்கார். யோகி ஆதித்யநாத்துக்கிட்ட நேரம் கேட்டோம், நேரம் கொடுத்தார், வாங்கன்னு கூப்பிட்டோம், வரேன்னு சொல்லியிருக்கார். ஏன் தமிழ்நாட்டு முதல்வர் வரேன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் தமிழகத்தினுடைய தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்து முன்னணி கூட்டுவது அப்படிங்கிறது பெரும்பான்மையாக அங்கே இருக்கிற இந்துக்கள் அவங்கள வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரியாக கட்டமைக்கக்கூடிய வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறீங்க, அப்போ அதற்கு இதை வந்து ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துவீங்கன்னு தமிழக முதலமைச்சர் நம்புகிறார். அதனால அவர் வரலன்னு எடுத்துக்கலாமே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதிரியோடு நண்பனாக உறவாடுங்க, வாங்க நேரா. உங்களை வச்சுட்டு அது மாதிரி பேச முடியுமா? அப்படி இருந்தால் நாங்கள் அப்படியே பேசுகிறோன்னே வச்சுக்கல. உங்களை வச்சுட்டு பேசுனா நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? நீங்கள் வாங்க, நீங்கள் தானே இந்த மாநிலத்தினுடைய முதல்வர், நீங்கள் தானே இப்போ இந்த மாநிலத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கீங்க, அங்கே வந்து உட்காருங்க. எப்படி என்ன நடக்கும் சார்? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டாங்க சார். சரிங்க. அந்த முத்தமிழ் முருகன் மாநாடுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வேறுபாடை நீங்கள் உணர்றீங்களா இல்லையா? ஏன் நடத்தணும்? ஏன் நடத்தக்கூடாதா? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? அவங்களுக்கு தான் பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்காங்களா? நாங்கள் மட்டும் தான் போட்டிருக்கோம். அவங்க முத்தமிழ் முருகன் மாநாடு, தமிழர்கள் நம்ம எல்லாரும் வந்து இன ரீதியா தமிழர்களா ஒன்றிணையணும் அப்படிங்கிற புள்ளியில் நடத்துறாங்க. ஆனா நீங்க நம்மளாம் இந்துக்கள், இந்து கடவுள் அப்படிங்கிற இடத்துல முருகனை சுருக்குறீங்க. தமிழர்கள் இந்துக்கள் இல்லைங்கிறீங்களா? தமிழர்கள் வேற, இந்துக்கள் வேறங்கிறீங்க. அப்துல் கலாம் தமிழரா? தமிழர் இல்லையா? தமிழர் தான், அதுல மாற்றமே இல்லை. சரி, எப்படி அவர் தமிழர் நான் சொல்றேன்? இல்ல, எப்படி தமிழர்னு சொல்றீங்க? அப்துல் கலாம் அவர் ஏன் தமிழர்னு சொன்னா, தமிழ்நாட்டில் பிறந்தவர் மட்டும் இல்ல, தமிழ் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர், பல கோவில்களுக்கு போனவர் சார். அவர் நெற்றியில பொட்டு வச்சவர் சார். நெற்றியில விபூதி வச்சவர். ஆமா, தமிழனுடைய அடையாளம் அம்மா அப்பான்னு கூப்பிடுறது, நெற்றியில பொட்டு வைக்கிறது, தினசரி வீட்டுல விளக்கேத்துறது, வர தமிழ்ல அம்மா அப்பான்னு கூப்பிடுறது, இதெல்லாம் தமிழர். இளையராஜா தமிழரா? தமிழர் இல்லையா? இளையராஜாவோட மகன் யுவன் சங்கர் தமிழரா? தமிழர் இல்லையா? இங்கதான் நீங்க வேறுபடுறீங்க.
அடிப்படையில் நீங்க உண்மையிலேயே முருகன் மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு முன்னத்தி ஏர் தான் முப்பாட்டன் முருகன் நீங்க சொல்லணும். சரி. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவர் முஸ்லிம், இவர் கிறிஸ்தவர் அப்படின்னு நீங்க பிரிவினை பண்ணும்போதே மதத்தால யார் முருகனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தமிழர்கள். முருகனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழர்கள் இல்ல. என்ன தமிழ் கடவுள் தமிழ் இறை முருகன் தமிழர்களா இங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சேரணுமே தவிர மத ரீதியா பிளவுபட வேண்டாம். நீங்க நான் ஏங்க சொல்லணும்? நான் சொல்றேன் முருகனுக்காக தான பண்றீங்க. நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். தமிழர்கள் முருகனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிடுறோம். நீ முஸ்லீமா இரு, கிறிஸ்தவனா இரு, நான் முருகனை ஏற்றுக்கொள்கிறேன் வா, முருகனை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் வா. அல்ல இவருக்கு நிகராக யாரும் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க யாரும் கிடையாது. அப்படிதானே பல பேர் சொல்றான். நீங்க முஸ்லீம்ல என்ன சொல்றாங்க? அல்லாவுக்கு நிகர் யாரும் கிடையாதுன்றாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசுக்கு நிகர் இல்லைங்கிறாங்க. இந்துக்கள் மட்டும்தான் முருகனை கடவுளா ஏத்துக்கிறாங்க. வாங்க, யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்களோ வாங்கன்னு தானே கூப்பிடுறோம். இல்ல நீங்க அழைப்பு விடுத்ததாக சொல்லக்கூடிய திரு சீமான் அவர்களே அண்மையில ஒரு பிரஸ் மீட்ல பேசுகிற பொழுது சொல்றாங்க, பாஜகவுக்கும் முருகனுக்கும் என்னங்க சம்பந்தம்? நான் தாங்க முருகனுடைய உண்மையான பேரன், தமிழ் கடவுளுங்க முருகன், இவங்களுக்கு என்னங்க சொந்த கொண்டாட இருக்குதுன்னு கேட்கிறாரு. நீங்கள் அழைப்பு விடுத்தேன்னு சொல்லக்கூடிய சீமானே உங்களுக்கு எதிர்நிலைப்பாட்டில் போய் நிற்கிறோம். நான் தான் இவரு மூணாக்கான ஸ்டாலின் அவர்களே கூப்பிடுறேன்றேனே, அவரும் எங்களுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறவர் தான். வான்னு தானே கூப்பிடுறோம். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு இது, எங்க நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு வாருங்கள் கூப்பிடுறோம். இல்ல இதுவே முருகனை வழிபாடு பண்ணணும், முருக கடவுள் முருகன் முப்பாட்டன் சொல்றேன், அதனால வான்னு சொல்ல. என்ன மேட்டர்னா நீங்க உண்மையிலேயே முருகனை முப்பாட்டன் நினைக்கல, நீங்க முருகனை முப்பாட்டன் நினைக்கல, அவர் கடவுள் பண்றீங்க. இல்ல முருகனை கடவுளாக நினைக்கிறவன் முப்பாட்டன் நினைக்கல. யார் கடவுளாக? யார் கடவுள்? முருகனை கடவுள். யார் கடவுள்? முருகன் கடவுள். அது எப்படி கடவுள் ஆனாரு? எனக்கு கடவுள். அதான் சார் எப்படி கடவுள் ஆனாரு? எனக்கு கடவுள். குறிஞ்சிரணத்தின் தலைவன் முருகன் இலக்கிய கூறுகள் சொல்லுது. கரெக்ட். திருமுருகா படை சொல்லுது. அப்ப அத முப்பாட்டன்னு சொல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்ல, ஆனா நான் கடவுளாக பார்க்கிறேன், நீங்க முப்பாட்டனா பார்க்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே அப்பாவை மனைவி கணவனாக பார்க்கிறாள், மகன் அப்பாவா பார்க்கிறான். அது மாதிரி நான் பார்த்துட்டேன் சார். திருவள்ளுவரை நீங்க போற்றுகிறீர்கள், திருக்குறளை மதிக்கிறீங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரை தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நபராக குறிஞ்சிரணத்தின் தலைவனாக முருகன் வாழ்ந்தாரு. அந்த முருகன் தான் தமிழர்களை காப்பாத்தினாரு, அவர் தான் வேலோடு அலைஞ்சாரு, அவர் தான் மயிலோட திரிஞ்சாரு. அதனால நம்முடைய முப்பாட்டான்னு சீமான் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நான் பிரச்சனையே இல்லைன்னு சொல்றேன். உங்கள்கிட்ட வரலையே, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ சொல்றது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அங்கதான் நான் வேறுபடலாம். நான் கடவுளாக பார்க்கிறேன், நீங்க முப்பாட்டனா பாக்குறீங்க, பாத்துங்க. நான் சொல்றேன் சார், நான் ரெண்டு பேரும் வழிபாட்டுக்குரியவர்கள் ஒத்துக்கிறோம்ல, வாங்க கோயிலுக்கு. நீங்க அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த இடத்துல சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான அரசியலை கட்டமைக்கிறீங்க, நான் சொல்லுங்க, உருவாக்குறீங்க, சொல்லுங்க, திட்டமிட்டு பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், பெரும்பான்மையை ஒருங்கிணைக்கிறேன்னு நான் சொல்றேன். நான் சிறுபான்மைக்கு எதிராக நீங்க சொல்றீங்க, நான் பெரும்பான்மையை ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்றேன். சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்காக நீங்க உண்மையிலேயே இருக்கிறீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் ராமரை கையில் எடுக்கிறாங்க, கேரளாவில் ஐயப்பனை கையில் எடுக்கிறாங்க, மேற்கு வங்கத்தில் காளியை கையில் எடுக்கிறாங்க, இங்கே முருகனை கையில் எடுக்கிறீங்க. அப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களால் அல்லது வசீகரிக்கத்தன்மையோடு அவங்களுடைய மனசில் வீட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடவுள்களை இந்து மதத்தின் வாயிலாக அபகரித்து வாக்கு வங்கியா மாற்ற முயற்சி பண்றீங்கிற விமர்சனத்துக்கு பதில் என்ன? முருகன் இந்து மத கடவுளா இல்லையா? முருகன் தமிழ் கடவுள். இந்து மதத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லையா? நீங்க இப்ப நீங்க தான் சொன்னீங்க இந்த பேட்டியில, முருகன் தமிழ் கடவுள் சொன்னீங்க. நானும் தமிழ் கடவுள் ஏத்துக்கிறேன், வேற என்ன பண்ண முடியும்? இல்ல இந்து மதம் வேற தமிழ் வேறங்கிறீங்க, தமிழ் மதம்னு வேறன்றீங்க. அது வந்து ஒரு பெரிய டிபேட் சார். நான் கேக்குறது பதில் சொல்லுங்க சார். நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. திருமுருகாற்றுப்படையில இந்துன்ற வார்த்தை இருக்கா? நான் எதுல இந்துன்ற வார்த்தை இருக்கா சொல்லுங்க. எதுல இருக்கு அதை நீங்க தான் சொல்லணும். நான் சொல்றேன். ஏன்னா இது சைவம் வைணவம் இப்படித்தான் இருக்கு. காணபத்தியம் கௌமாரம் இப்படி 6 சண்மதங்களாக பிரிஞ்சிருக்கிறது. இல்ல நீங்க ஒரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்துல அரசியல் செய்வதற்காக தான் அதை பண்றீங்க. 1980 இந்து முன்னணி இயக்கம் தொடங்குறோம். 83 தொடங்கி தமிழ்நாடு முழுக்க விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுகிறோம். 83 இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம். நாளைக்கும் நடத்துவோம், இன்னொரு 100 வருஷத்துக்கும் நடத்துவோம், ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவோம்.
நாங்க திடீர்னு ஒண்ணு விநாயகர் எடுக்கல, திடீர்னு முருகர் எடுக்கல, எல்லாரும் எடுத்துட்டாங்க. முருகனை திடீர்னு எடுக்கிறீங்க. அதான் ஏன் திடீர்னு எடுக்கிறீங்கன்னா, விநாயகரை எடுத்துக்கிட்டே இருந்தோம், தமிழ்நாட்டுல எடுபடல. ஆனா முருகன் எடுத்தா அதோ திமுக முத்தமிழ் முருகன் மாநாடு போடுறாங்க. சீமான் ஒரு வார்த்தை ஒரே நிமிஷம். யார் போட்டது மாநாடு? தமிழ்நாடு. இல்ல யார் போட்டது மாநாடு? ஒரு நிமிஷம். யார் போட்டது? நீங்க சொன்ன வார்த்தை. ஆமா சார், திமுக போட்ட மாநாடு. இதைத்தான் நானும் சொல்றேன். அது நடத்தினது திமுக மாநாடு, முத்தமிழ் முருகர் மாநாடு இல்ல. திமுக காரங்களை வச்சு நடத்தின மாநாடு. சுகிசியும் திமுக காரரா? ஏங்க ஆமா, பின்ன ஓப்பனா சொல்றாரு. நான் திராவிடம், நான் திமுகன்னு சொல்றாரு. திராவிட மாடல போற்றி பாடுகிறார். அதனால அவர் அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுல முருகனை போற்றி பாடினார். ஆனா அது உங்களுடைய கண்களுக்கு தெரியல. சரி, நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் ஏன் சார் போனார் திமுக மாநாடு? யாரு அர்ஜுன் சம்பத்? யாரு அவரு? யார் அர்ஜுன் சம்பத்? எனக்கு தெரியாது. அவர் போனார்னா அவர்கிட்ட கேளுங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்க அவரை ஆதரிக்கிறது இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது, நீங்க திமுக மாநாடு நடத்துறதுக்கு, திமுக காரங்களை வச்சு நடத்துறதுக்கு ஒரு மாநாடு நடத்துறீங்க. ரெண்டாவது அந்த மாநாடு நடத்துனது சார், அது அரசாங்கம் நடத்துனது. அரசாங்கம் எப்படிங்க நடத்த முடியும்? முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துற அரசாங்கம் எப்படி நடத்த முடியும்? அரசாங்கத்துக்கு ரைட்ஸ் இருக்கா? கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் கொடுத்திருக்கா? யார் நடத்துறா நீங்க சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் கொடுத்திருக்கா? யார் நடத்துறா நீங்க சொல்லுங்க. அரசாங்கம் நடத்துறது தப்புங்கற நான். உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. இது மதசார்பற்ற அரசாங்கம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவங்க பண்ணத நான் எதிர்க்கிறேன். நான் எதிர்க்கிறேன் முதல்ல சொல்லிட்டேனே. நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க கேள்வி கேட்டீங்களா? நீங்க கேள்வி கேட்டீங்களா? மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய கோவில்ல, ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை, ஒரு கடவுளை நீங்க எப்படி கொண்டாடலாம், எப்படி மாநாடு நடத்தலாம் கேட்க வேண்டியதுதானே? நான் கேள்வி கேட்டிருக்கேன் சார். அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை எப்படி திமுக நடத்தலாம், இது அவனுடைய கொள்கை பிறழ்வுன்னு நான் விமர்சனம் பண்ணிருக்கேன். அது வேற. திமுக நடத்தலாம், திமுகங்கிற கட்சி நடத்தலாம், அரசாங்கம் நடத்தக்கூடாது. அரசாங்கம் நடத்துறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் உரிமை கொடுக்கல. நீங்க முருகனை ஆனா நீங்க நடத்திருக்கீங்க. அதுவே யாரை ஏமாத்துறதுக்கு? எதுக்கு நீங்க பகுத்தறிவு பேசுனவங்க திடீர்னு எப்படி இது ஆன்மீக ஆட்சின்னு சட்டமன்றத்தில் பேசுற நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டீங்க? 90% இந்துக்கள் எங்க கட்சியில இருக்காங்கன்னு தள்ளுறது சொல்லக்கூடிய நிலைக்கு எப்படி தள்ளப்பட்டீங்க? ஏன்னு சொல்லவா? சொல்லுங்க. உங்களை போன்றவர்கள்லாம் நாங்க தான் இந்துக்களுக்கு பாதுகாவலர், மக்களை ஏமாத்துறீங்க. அந்த ஏமாற்றத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக தான் திமுக அப்படி சொல்லுது. நல்லது. நீங்க பாதுகாவலனா? அப்ப 90% இந்துக்களுக்கு பாதுகாவலனா நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ரைட். முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துனீங்க. ஆமா. கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக, ஆபாசமாக, அருவருப்பாக ஒருத்தன் பேசுறான். அவனை கூப்பிட்டு ஏன் முதல்வர் மாநாட்டில் மேடையில் கூப்பிட்டு வச்சு விருது கொடுக்குறாரு? அவனை கைது பண்ணி உள்ளே போட வேண்டியது தானே? புகார் கொடுத்துருக்கோம், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, 5 செக்ஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இன்னும் கைது பண்ணலை. ஏன்டா கைது பண்ணலன்னு போய் காவல்துறையில், ஏவல் துறையா, தமிழ்நாட்டினுடைய திமுகவுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கக்கூடிய காவல்துறையில் கேட்குறோம். இல்லைங்க, முதல்வர் மாநாட்டில் முதல்வர் கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணுறாரு, அவர் எப்படிங்க கைது பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க உண்மையிலே முருகர் மேல அக்கறை இருக்கு, மாநாடு நடத்துறீங்கன்னு சொன்னா, நீங்க முதல்ல கந்தசஷ்டி கவசத்தை, இந்துக்கள் புனிதமாக முருகனை போற்றுகின்ற கந்தசஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்தவன கைது பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணல? திமுக அரசு. அப்ப நீங்க இந்துக்கள் பாதுகாவலனா இல்ல? இந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றீங்க. நீங்க இந்துக்களுடைய பாதுகாவலனா இருந்தா ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லணும் இல்ல? ஏன் சொல்லல? தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்து பண்டிகைகள் வருது, முருகர் பண்டிகை வருது. முருகருக்கான நேர்த்தி கூட வைகாசி விசாகம் முந்தின நாள் நடந்திருக்கு. எதுக்கு நீங்க வாழ்த்து சொல்லிருக்கீங்க? இப்பதாங்க சார் சொன்னீங்க, ஒரு அரசு ஒரு வாழ்த்து எல்லாருக்கும் சொல்லலாம். நீங்க எப்படி கிறிஸ்தவனுக்கு முஸ்லீமுக்கு சொல்றீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கும் போது என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க பாதுகாவலர், நீங்க எல்லாம் பாதுகாவலரா? நாங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி பண்ணோம். ஒருங்கிணைக்கல. எங்கெல்லாம் இந்துக்களுக்கு பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் போய் குரல். நீங்க ஒருங்கிணைக்கல, நீங்க பிரிவினை பண்றது. ஒரு உதாரணம் சொல்லவா? சொல்லுங்க. திருவண்ணாமலையை சில பேர் பல வலதுசாரி சிந்தனையாளர்கள் புனித நகரம் அறிவிக்கணுங்கிறாங்க. நீங்க ஏற்கிறீங்களா அதை? நிச்சயம். புனித நகரம்னா என்ன பண்ணணும்? அசைவம் சாப்பிடக்கூடாதா? புனித தலத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது இல்லை. புனித தலமாக இருந்தால் அங்கே இப்போ காஞ்சி நகரம் புனித தலம், நாடு முழுக்க உஜ்ஜயினி, அது மாதிரி பல நகரங்கள் புனித நகரங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த நகரங்களில் இருக்கக்கூடிய கோவில்கள், அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், அதற்கான ஒரு டூரிசம் சென்டராக அது வளர்ப்பாங்க. அந்த இடத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. கோவிலில் போய் அசைவம் சாப்பிட்டா அது கூடாது.
நேற்றுக்கு முந்தின நாள் திருவண்ணாமலைக்குள்ள கோவிலுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றாங்க. அது கூடாதுன்னு இல்லை, அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் புனித நகரம் அறிவிச்சாலே அங்கே வந்து அசைவ உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது. எந்த இடம்னா பொதுவாகவே கோவிலை சுற்றி 500 மீட்டர் கோவிலுடைய உயரம் கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்தை விட மேலே பக்கத்தில் எந்த கட்டடமும் வரக்கூடாது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற விஷயம். அது ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ கோயம்பேடு இருக்குது, குறுங்காலீஸ்வரர் கோவில் இருக்குது, பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க, கோவிலுடைய கோபுரத்தை விட உயரமாக கட்டுறாங்க. அது கூடாது. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய விதி. அந்த விதியை அமுல்படுத்துவாங்க ஸ்ட்ராங்காக, ஸ்ட்ரிக்டாக. அதான் விஷயம். என்ன ஏதோ நாங்கள் இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு வரேன். நீங்கள் இந்த புனித நகர்னு அறிவிச்சதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு வேளை அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய சுடலமாட சாமி கும்பிட்றவங்க, கருப்பணசாமி கும்பிட்றவங்க, ஐயனார் எனக்கு திருவண்ணாமலை சொந்த ஊர், இப்போ இங்கெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப இயல்பாக வந்து கெடா வெட்டி சாமி கும்பிட்றதுங்க உங்களுடைய இயல்பான ஒரு வழக்கம். அப்போ அந்த வழக்கத்துக்கு கூட இவங்க தடைப்பட தயாராவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமே எழுந்திருக்கு. இதெல்லாம் யார் கதை கட்டி விடுறாங்கன்னா, இப்போ உங்களை மாதிரி யாரெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னீங்களோ அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கதை கட்டி விடக்கூடிய விஷயங்கள். இவங்களுக்குலாம் நீங்க இல்ல இந்த மாதிரியான குலசாமிகளுக்குலாம் ஏன் நீங்க எதுவும் விழா எடுக்க கூடாது? நாங்க குலசாமிக்காக ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வாங்க, இந்த ஆண்டு நாங்க நடத்தியிருக்கோம். இதே மாதவரத்தில் வச்சு ஒரு பிரம்மாண்டமான 2000க்கும் அதிகமான மக்கள் ஒன்னா சேர்ந்து அங்க நடத்தியிருக்கோம். என்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு, எல்லா குலதெய்வ வழிபாட்டையும் குலதெய்வங்களையும் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல நடந்திருக்கு. எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இது பிரம்மாண்டமான தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து நடக்கக்கூடிய மாநாடுங்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி குலதெய்வ வழிபாட்டுக்காக பொங்கல் மலரே நாங்கள் வெளியிட்டிருக்கோம், புத்தகம் வெளியிட்டிருக்கோம். நீங்கள் வந்து முருகனை இந்து கடவுள், நீங்க முருகனுக்கு வந்து எந்த இடர்பாடம் வந்தாலும் குரல் கொடுக்க தயாரா இருக்கிறீங்க. முருகனுக்கு இல்ல, இந்து கோவில்களுக்கு, இந்து கடவுள்களுக்கு, இந்துக்களுக்கு எங்க எந்த பிரச்சனைனாலும் குரல் கொடுக்க தயாரா. நீங்களும் நானும் கிளம்பினா கூட ஒரு 3 மணி நேரத்தில் இலங்கைக்கு போயிடலாம். ஈழத்துல கதிர்காமம், நான் தமிழ்நாட்டு விஷயத்துல பேசிக்கிறேன். அமைப்பு தமிழ்நாட்டு அமைப்பு. முருகன் யாரு நான் சொல்றேன். இல்ல முருகன் யாரு? முருகன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுள். உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. நான் தமிழ்நாட்டுல இந்த அமைப்பே தமிழ்நாட்டு அமைப்பு. தமிழ்நாட்டை தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் அமைப்பு கிடையாது. அமெரிக்கால ஒரு இந்து பாதிக்கப்பட்ட குரல் கொடுக்குறீங்களா? நான் அதான் சொல்றேன். பாகிஸ்தான் இந்து பாதிக்கப்பட்ட குரல் கொடுக்குறீங்களா? ஏன் ஈழத்துல இந்து பாதிக்கப்பட்ட குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் குரல் கொடுக்கல? நாங்க தான் குரல் கொடுத்தோம். நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? கதிர்காமம்ன்ற கோயிலுடைய பேர்ல சிங்கத்துல போத்தல் வச்சிருக்கான்ல, ஒரே ஒரு இந்து முன்னணி அமைப்பு யாராவது ஒருத்தர் போய் எதுக்கு சிங்கத்துல பேர் வச்சீங்க, தமிழை எங்கன்னு போராட்டம் பண்ணீங்களா? ரைட், நான் சொல்றேன். இதே டிடிகே ரோட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்துக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் நடத்தி அந்த இடத்துல ஆட்டோ எரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய இன்னும் அந்த வழக்கு பல வருஷம் நடந்து நாங்கள் அதுலேருந்து விடுதலை ஆயிடும். எதுக்கு? இதே விஷயத்துக்காக, இதே விஷயத்துக்காக. வேணும்னா உங்ககிட்ட ஆதாரம் வேணும்னா நான் ஆதாரம் கொடுக்குறேன். அந்த இடத்துல அப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் டிசி அந்த இடத்துல இப்போ டிடிகே ரோடு சிக்னலில் கரெக்டாக அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஈழத்தினுடைய அப்போ இருக்கக்கூடிய சிங்கள ராஜபக்சேவருடைய உருவ பொம்மையை எரிக்கிறோம். எங்கள் மேலே வழக்கு போடுறாங்க. நாங்கள் அந்த வழக்கிலேருந்து நீதிமன்றத்தில் பல முறை வாய்தாலாம் போய் அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுதலை ஆயிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் சார், அங்கே இருக்கிற முருகன் கோயில்கள் உட்பட நீங்கள் சொல்லக்கூடிய இந்து மதங்கள் தொடர்பான கோயில்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு பௌத்த விகாரங்கள் எழுப்பப்பட்டது. அதன் பிறகு இங்க வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு இங்க இருக்கிற திருமால் கோயில், பெருமாள் கோயிலுக்கு வந்து இவர் ராஜபக்சே போறாரு. அப்போ பல தமிழ் அமைப்புகள் கண்டனம் தெரிவிச்சாங்க. மரியாதைக்குரிய ஐயா ராமகோபாலன் அவர்கள் ராஜபக்சோட வழிபாட்டு உரிமையை விட்டுருங்க அப்படின்னாரு. எப்படி அது? நாங்கள் சாமி கும்பிட வந்திருக்காரு, அதனால விடுங்கணும், அதனால என்ன தடுக்கணும்ன்றீங்களா? ராஜபக்சேனா ஒரு பார்வை, ஸ்டாலின்னா ஒரு பார்வை. இல்ல ஸ்டாலின் என்ன கோயிலுக்கு நான் தான் வாங்குறேன், நீங்க வர மாட்டீங்க, நீங்க வர மாட்டீங்க. இந்து மத கடவுளுடைய கோயிலை சதைச்சவர், தமிழ் பேரை அழிக்கிறவர், சிங்கள பேரினவாதத்தை போட்டு திணிக்கிறவர், அவரை நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க, வரவேற்பீங்க, பாராட்டுவீங்க. நாங்க இங்க வாங்க, இந்தியாவுக்குள்ள வாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வாங்க இல்ல, கோவிலுக்கு போறாரு, கோவிலுக்கு போனா வாங்கன்னு சொல்றோம். நீங்க இதே அளவுகோல் சிங்கள ராஜபக்சே மேல அளவுகோல். ஒரு இஸ்லாமியர் வந்து கோயிலுக்குள்ள போனா சில பல விஷயங்கள்லாம் நீங்க விமர்சனம் பண்றீங்க. அவர் ஒரு பௌத்தர், பௌத்தத்தை ஃபாலோ பண்றவர். யார் வேணா போலாங்க, இந்து கோவிலுக்குள்ள யார் வேணா வரலாம், கிறிஸ்தவனும் வரலாம், முஸ்லீம்களும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். உள்ள வரும்பொழுது அங்க ஒரு பதிவேடு இருக்கு. அந்த பதிவேட்டில் எழுதி நான் முழுமையாக இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடணும். சோனியா காந்தி கூட அப்படிதான் கையெழுத்து போட்டு பல கோயிலுக்குள்ள போயிருக்காங்க.
அதனால யாரா இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கோவிலுக்குள்ள வரலாம். ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய பதிவேட்டில் நம்பிக்கையோடு கையெழுத்து போட்டு போகலாம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க அது பேசுறதுக்குள்ள நீங்க அடுத்த கேள்விக்கு போயிட்டீங்க. நீங்க சிங்கள ராஜபக்ஷே வந்து கோவில் இடிச்சான்னு சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இடித்த கோவில் எத்தனை தெரியுமா? 2021 மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 23 வரைக்கும் 25 வரைக்குமே வச்சுப்போம். எத்தனை கோவில் இடிச்சிருக்காரு தெரியுமா? 67 கோவில் இடிச்சிருக்காரு. ராஜபக்சேக்கும் முக ஸ்டாலினுக்கும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது தெரியுமா? எப்படி சார்? 67 கோயில் அடிச்சிருக்காரு. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு எதற்காக கோயில் அடிச்சாங்கன்னு ஒரு காரணம் சொல்லுங்க. நான் ராஜபக்சே எதற்காக கோயில் அடிச்சாங்கன்னு காரணம் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒற்றை பார்வையில பார்த்தா ரெண்டு பேரும் கோயில் அடிச்சவங்க தான். தப்பான பார்வை. ஏன் ஒருத்தர் ஒரு சிங்கள பேரினவாதத்தினுடைய மண்டையில திணிக்க வச்சு இங்க தமிழ்நாட்டுல இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கோயில் அடிச்சாங்க. பொய் பரப்புரை சார் இது. ஏன் அப்பயே கோயில் அடிச்சாங்க கொடுங்க சார். எதுக்கு அடிச்சாங்கன்னு சொல்லுங்க. சேகர் பாபு உங்ககிட்ட வந்து இந்து மதத்தை வெறுக்கிறேன் இடியாட் புல்டோசர் வச்சு சொன்னாங்க. சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொன்னது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்து மதம் தானே சனாதனம். சனாதன தர்மம் என்பது இந்து மதம். இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? நீ அறநிலைத்துறை அமைச்சரா? விளக்கம் கொடுத்துட்டாங்க சார். என்னன்னு? சனாதன தர்மம் என்பது நால்வர்ண பேதத்தை போதிக்கக்கூடிய, சாதி வேறுபாட்டை போதிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்க்கிறோம். அதாவது அந்த மாதிரி எதாவது அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த இடத்துலயாவது சாதியை பத்தி சனாதனத்துல சொல்லுதா? சாதி பத்து வருதா? இதை வந்து எத்தனை முறை இதை சொன்னாலும் நீங்க ஏதோ முன்னாடி அந்த கிழவன் ஈரோட்டார் கிழவன் சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு, அந்த ஈரோட்டு கிழவன் சொன்னது முட்டாள்கள் தான் எனக்கு தேவை. ஈரோட்டு பெரியவர் சொல்லல, மகா பெரியவர் சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம், மகா பெரியவர் சொன்னதை பேசுவோமா? பேசுவோம், நான் எல்லாத்தையும் பேசுவோம். நான் அதுக்கு முன்னாடி கோவில் இடிக்கிற விஷயத்துக்கு வந்துடுறேன். 67 கோவில் இடிக்கப்பட்டிருக்குங்க. எதுக்கு இடிச்சாங்க? ஏன் இடிச்சாங்க? ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிச்சிருக்காங்க. ஆக்கிரமிப்பு இடிச்சிருக்காங்க. எப்படி இடிக்கிறது? இங்க பக்கத்துல ஒரு கோவில் இருக்குங்க, கனக காளீஸ்வரர் கோவில், இடிச்சு தள்ளுறாங்க. முதல் நாள் சாயந்தரம் 7:30 மணிக்கு சொல்றேன். இன்னொரு டேட்டா சொல்றேன். ஆக்கிரமிப்புன்னு சொல்லி மசூதி இடிச்சிருக்காங்க. சரி, எத்தனை மசூதி எண்ணி பார்க்கணும். நீங்க தான் ஆர்டிஐ வச்சு டேட்டா போட்டு வாங்குங்க. நான் ஏன் கோவில் விஷயம் பத்தி தான் பேசுறேன். நான் வாங்க, இதே இப்ப கோயம்பேட்டுல பக்கத்துல இருக்கிற கோயம்பேட்டுல 2024 மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ள அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டிடத்தை, மசூதிக்காக கட்டப்பட்ட கட்டிடத்தை அகற்ற வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்தது. இன்னைக்கு வரைக்கும் 25ல் இருக்கும். மே மாதம் போச்சு, மே 31, 24 போச்சு, 25, 31 போயிடுச்சு. எங்க இடிக்கலையே? சைதாப்பேட்டையில் தனபாக்கியம் கோவில் தெரு, அந்த தெருவில் சர்ச்சு ஒன்று ரோட்டில் கட்டி வச்சிருக்கான். அதை இடிக்க சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு அமல்படுத்தலை. நான் இது மாதிரி பட்டியல் கொடுத்துட்டே போகிறேன். ஆனால் இந்து கோவிலாக இருந்தால் முதல் நாள் சாயந்தரம், இதே நான் ஸ்ரீபெரும்புதூரில் கனக காளீஸ்வரர் கோவில் சாயந்தரம் 7:30 மணிக்கு வந்து நாளைக்கு கோவிலை இடிக்க போகிறோன்னு நோட்டீஸ் ஓட்டுறாங்க. மறுநாள் காலையில் மக்கள் தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து இடிச்சு தள்ளுறாங்க. உள்ள இருக்கிற சாமியை அகற்றல, உள்ள இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் 63 நாயன்மார்கள், தமிழை வளர்த்தவர்கள், அவங்களையெல்லாம் எதையும் எடுக்கல, அப்படியே இடிச்சு ஜேசிபி வச்சு இடிச்சு தள்ளுறாங்க. என்ன நியாயம் உங்களது? ஒரு நேரம் கொடுக்க வேணாமா? நீங்க ஆக்கிரமிப்பு நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி காரணம் காட்டி இடிக்கிறீங்க. நீதிமன்ற உத்தரவு கொடுத்தும் கூட எத்தனை இடங்கள்ல மசூதிகளும் சர்ச்சுகளும் இடிக்காம இருக்கு. நான் உதாரணத்துக்கு 1, 2 தான் சொல்றேன், வேணும்னா பட்டியலை கொடுக்குறேன். இந்த ஆக்கிரமிப்பு ரீதியாக ஸ்டாலினை எதிர்த்தாருன்னு எதிர்க்கிறீங்க. ஆனா அதே எண்ணத்திற்காக தமிழ் இன வெறுப்பின் அடிப்படையில் தமிழ் கடவுளுடைய கோவில் இடிச்சாருல, என்ன பண்ணீங்க நீங்க? அதுதான் நான் சொன்னேன். இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? நான் போராட்டம் பண்ணேன், நான் சொன்னேன். அவரை வந்து பட்டுக்கம்மலம் தான் விரிக்கல, வரவேற்றார் ஐயா, மரியாதைக்குரிய ஐயா ராமகோபால். கோவிலுக்கு போற தடுக்காதன்னு சொன்னாருங்க. கோவிலுக்கு போறவன தடுக்காதங்கிறார். அவரோட பிரார்த்தனை கோவிலுக்கு போறாரு, அதை தடுக்காதங்கிறார். முக ஸ்டாலின் 67 கோயில் இடிச்சாரு, அதனால எந்த கோயிலுக்கும் போக கூடாதுன்னு தடுக்க முடியுமா? என்ன தடுக்க சொல்றீங்களா? என்ன நீ 67 கோயிலை இடிச்சவையா? நீ தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்க, நீ எந்த கோயிலுக்கும் போயிடக்கூடாது, எந்த விழாவிலையும் கலந்து கூடாது, அறநிலைத்துறை விழாவில் கலந்துக்காதுன்னு சொல்ல முடியுமா? அறநிலைத்துறையை கலைக்க சொல்றீங்களே, நீங்க மாத்தாதீங்க. அவங்களையும் எங்களுடைய பார்வை 2 பேரையும் ஒரே தராசுல ஒரே இடத்துல தான் வைக்கிறோம்.
அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை ஒரு நட்பு நாடாக, ஒரு உதவி செய்யக்கூடிய நாடாக மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு முறையாவது நரேந்திர மோடி ஐயா கிட்ட போய், ஐயா பிரதமர் அவர்களே, நம்ம தமிழ் கோயில்கள் இடிச்சுட்டு தரமட்டம் மாட்டிக்கிட்டு இருக்கிற ராஜபக்சே, அவரை கண்டிங்க, அவரை உள்ள அனுமதிக்காதீங்க, அவரோட பொருளாதார தடை ஏற்படுத்துங்க, தமிழர்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு முறை பேசியிருக்கிறீங்களா நீங்க? அதாவது இப்போ ராஜபக்சே இருக்காரா ஆட்சியில்? பேசிருக்கீங்களா? இருக்கும்போது நான் சொல்றேன், இருக்கும்போது பேசிருக்கீங்களா? ராஜபக்சே ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதுக்கு காரணமே பிரதமர் நரேந்திர மோடி தான். தெரியுமா உங்களுக்கு? போட்டீங்க பாருங்க ஒரு விஷயத்தை. நரேந்திர மோடியினுடைய அந்த இந்தியாவினுடைய டிப்ளமசி, அதன் காரணமாகத்தான் அங்கிருந்து அந்த ராஜபக்சே, அவருடைய தம்பி, இவங்கெல்லாம் அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனைகள் வந்து, இதெல்லாம் ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கைகள். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக பண்றாங்க. ரெண்டாவது, இந்த ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் நேரடியாக ஒரு அட்டாக்கோ இல்லை ஒரு அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயம் அது. ஆனால் அதே சமயத்தில் கோவில் இடித்ததை நாம் என்றும் ஏற்றுக்கொள்ளல, அந்த ராஜபக்சேவை நாம் ஏற்றுக்கொள்ளல. இது தமிழர்களை 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை நாம் ஏற்றுக்கொள்ளல. அவருக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தது இந்து முன்னணி. ஆகையினால நமக்கு அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. இந்து கோவில்களை இடிச்ச ஸ்டாலினை எப்படி எதிர்க்கிறோமோ அதே மாதிரி ராஜபக்சேவை எதிர்க்கிறோம். இந்துக்களை தமிழர்களை படுகொலை செய்த பொழுது இங்க 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து ஒரு ஏமாற்று நாடகத்தை நடத்துறாங்கல்ல, அப்ப எப்படி எதிர்த்தோமோ அதே மாதிரி தான் மு.க. ஸ்டாலினையும் எதிர்க்கிறோம். அதனால இவர்களையும் எங்களுடைய தராசுல இவர்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூனாக்கானா ஸ்டாலின் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய ராஜபக்சேவும் 2 பேரும் எங்களுடைய தராசுல ஒரே அளவில் தான் இருக்காங்க. உங்களுடைய மாநாடு வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மற்றொரு பெருதினம் பெருதுக நிகழ்ச்சியில் மற்றொரு தரம் சந்திக்கிறேன். வணக்கம்.